Hi friends, welcome back to my channel உயிரை உன்னாலே எபிசோட் 16. சிங்கப்பூரில் இருந்தும் மனசு கீர்த்தியிடமே. லாஸ்ட் எபிசோடில் கார்த்திக் சிங்கப்பூருக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக போகிறதா இருந்தது. இந்த ஸ்டோரியில் கீர்த்தி அண்ட் கார்த்திக்கோட லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அண்ட் சிங்கப்பூரோடைய பயணம் எப்படி இருந்தது என்பதை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அப்போது அடுத்து லக்ஷ்மி கேட்டார், யாரெல்லாம் போறீங்கடா? நான், ஹரிஷ், சோனியா, இன்னும் 2 ஜூனியர்ஸ்மா என்றான். சோனியா, அந்த பெயர் மட்டும் கீர்த்தியின் காதில் விழுந்தது. உடனே அவள் கார்த்திகை திரும்பி பார்த்தாள். அதை கார்த்திக் கவனிக்காமல் இல்லை. அவளுக்கு ஏனோ ஒரு பெண் அவனுடன் செல்வது அவளுக்கு ஏனோ உள்மனதில் ஒரு பொறாமையை உண்டுபடுத்தியது. பின் அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த சிறிய மாற்றத்தையும் அவன் கவனித்து கொண்டிருந்தான். மதியம் எல்லோரும் சாப்பிட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தனர். கீர்த்தி மேலே தன் அறைக்கு சென்றிருந்தாள். சிறிது நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கார்த்திக்கின் அறையின் டக் டக் என்று. கீர்த்தி அவனிடம் இதையெல்லாம் என்கிட்ட சொல்லவில்லை என்ற ஒரு கோபத்தில், ஏன் இவர் இன்னும் நம்மக்கிட்ட இதை டிஸ்கஸ் பண்ணலை என்பது பற்றி அவனிடம் பேச சென்றாள். பின் கதவை திறந்த கீர்த்தி வெளியே கார்த்திக்கை பார்த்ததும் என்ன என்று கேட்டாள். கார்த்திக் உள்ளே வந்தான். என்கிட்ட சொல்லவே இல்லையே அத்தை வராங்கன்னு என்று கீர்த்தி உடனே ஆரம்பித்தாள். பின் கார்த்திக் சொல்லணும்னு நினைச்சேன், ஆனால் மறந்துட்டேன் என்றான். கார்த்திக் மறைக்கணும்னு இல்லை, இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு அவன் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்கள இங்கே ஸ்டே பண்ண வைக்கணுங்கிற ஒரு ஐடியாவில் அவன் முதல்ல அவங்க அம்மா அப்பாவை வீட்டுக்கு வர வைத்தான். பின் அதை எப்படி நீங்கள் மறப்பீங்க என்று அவள் ஆரம்பிக்க, கார்த்திக் அதை விடுடி என்று அமைதியாக சொன்னான். பின் நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு என்று சீரியஸாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். பின் உன்னோட திங்ஸ் எல்லாம் நீ கொஞ்சம் எடுத்துட்டு வந்து என் ரூமுக்கு வா. அத்தை இங்கே இருக்கட்டும். கீர்த்தியின் அம்மாவை மற்றும் கார்த்திக்கின் அம்மாவையும் இங்கு கீர்த்தியுடன் துணைக்கு இருக்கட்டும் என்றது போல் கார்த்திக் ஒரு பிளானை பண்ணினான். கீர்த்தி அதிர்ச்சியாக அவன் கீர்த்தியை தன் ரூமுக்கு வா என்று அழைத்தது அவளுக்கு உங்க ரூம்லையா என்று கேட்டாள். பின் கார்த்திக் ஆமா என்றான். ஏன், உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்றான் கார்த்திக். கீர்த்திக்கு அது மிகவும் ஆச்சரியமாகவே இருந்தது. உங்களுக்கு தானே நான் உங்கள் ரூமுக்கு வர்றது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவீங்க என்று மெதுவாக சொன்னாள். அதெல்லாம் இல்லை, ரூமுக்கு வா என்று பொறுமையாக சொன்னான். கீர்த்தி இருந்தும் அவளுக்கு ஒரு பயம் மனதில் இருந்தது. பின் அந்த அமைதியான குரல் கீர்த்திக்கு புதியதாக இருந்தது. நீ என் ரூமுக்கு வா என்று உரிமையுடன் சொன்னது. பின் அப்படியே அன்றைய நாள் மெதுவாக சென்று கொண்டிருக்க மாலை கீர்த்தி தன் பொருட்களில் சிலவற்றை எடுத்து வந்து கார்த்திக்கின் அலமாரியில் வைத்தாள். அப்போதுதான் இது அவரோட ரூம், இனிமே நாமும் இங்கே தான் இருக்க போகிறோமா என்று மனதில் நினைத்து ஒரு இனிய படபடப்பு ஏற்பட்டது. பின் அன்றைய இரவு வந்தது. அப்போது எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அறையில் கார்த்திக் லேப்டாப்பில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். கீர்த்தி கட்டிலின் ஓரத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தாள். இருந்தும் அவளுக்கு ஒரு சிறிய பயம் இருந்தது. பின் சிறிது நேரம் கழித்து கார்த்திக் என்று அழைத்தாள். சொல்லு என்று லேப்டாப்பை பார்த்தபடியே கார்த்திக் பதிலளித்தான். பின் கீர்த்தி எப்போ கிளம்பணும் என்று கேள்வி கேட்டாள். என்னதான் அவன் சிங்கப்பூருக்கு செல்வது போவது என்று எல்லோரிடமும் சொன்னாலும் கீர்த்திக்கு ஏனோ மனது ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பின்
அவன் நாளை காலையில் 4 மணிக்கு என்று சொன்னான். கீர்த்தி சரி என்று மட்டும் சொன்னால் வேறு எதுவும் அவளால் சொல்ல முடியவில்லை. ஏனும் அவனை கொஞ்சம் மிஸ் பண்ண போகிறோம் என்ற ஒரு உணர்வு அவளுக்குள் தோன்றியது. பின் சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் அவளாகவே, அந்த சோனியா யாரு என்று சாதாரணமாக கேட்டாள். கார்த்திக் அவளை பார்த்தான். அவனுக்கு ஏதோ இவன் இவளை பற்றி கேட்குறா திடீர்னு என்ற ஒரு யோசனையோடு இருந்தான். பின் என்னோட கலீக் ரொம்ப க்ளோஸா என்று கீர்த்தி கேட்டாள். அதை கேட்டதும் கார்த்திக்கின் உதட்டில் சின்ன சிரிப்பு. அவ்வளோ இல்லை என்றான். பின் கீர்த்தி ஓகே என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாகி விட்டாள். ஆனால் கார்த்திக்கோ, என்னடா இவ பொசசிவ் ஆகுறாளா, திடீர்னு பொண்ணை பற்றியெல்லாம் நம்மக்கிட்ட கேட்குறா, ஹரீஷ் வரானா இல்லை மற்றவங்க யாரு அதெல்லாம் அவர் விசாரிக்கவே இல்லையே, சோனியாவை பற்றி மட்டும் கேட்குறாளே, என்ன இது என்று ஒரு மாதிரி மனதுக்குள் சிரிப்பும் இருக்கு. ஆனால் ஒரு பக்கம் இவள் இப்படி கேட்கிறாள் என்ற ஒரு நினைப்பும் அவனுக்கு வருகிறது. பின் அந்த நேரத்தில் அப்படின்னா எனக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்று அவனுக்கே புரியாமல் இருந்தது. பின் அடுத்த நாள் எப்போ ரிட்டர்ன் வருவீங்க என்று மெதுவாக கேட்டாள் கீர்த்தி. அவளுக்கு நேரம் ஆக ஆக கார்த்திக் கிளம்ப போகிறான். அடுத்து 15 நாள் அவனை பார்க்க முடியாது. அவனிடம் எப்படி பேசுவது? இந்த உறவு இப்பதான் கொஞ்சம் நெருக்கமாக வந்தது, அதுக்குள்ள இவர் இவ்வளோ தொலைவுக்கு போறாரு என்ற ஒரு எண்ணம் எல்லாம் அவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பின் கார்த்திக் அங்கே போயிட்டு சொல்கிறனே என்றான். பின் நீ அம்மாவை நாளைக்கு வர சொல்லிடு, நான் அங்கே போயிட்டு பேசுகிறேன் உனக்கு என்றான். பின் கீர்த்தி அப்படியா என்று மட்டும் சொன்னாள். பின் அன்றைய நாள் சென்று முடிந்து வழக்கம் போல கார்த்திக் அவனது படுக்கையில் படுத்தான். கீர்த்தி தலையணையை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் படுக்க சென்றாள். ஏனென்றால் அவளது ரூமில் இப்போது லக்ஷ்மியும் சரவணனும் இருக்கிறார். அதனால் கீர்த்தி இப்பொழுது கார்த்திக் கூடயே இருக்கிறாள். பின் கார்த்திக் இல்லை இங்கேயே படு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். பின் கீர்த்தி பரவாயில்லைங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்றாள். பின் கார்த்திக் நான் சொல்கிறேன்லடி வா வந்து என்று மெதுவாக சொன்னான். பின் கீர்த்தி அதெல்லாம் வேணாம், நீங்கள் படுங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன் என்றாள் கீர்த்தி. அவளுக்கு ஏனோ என்னதான் இருந்தாலும் அவர்கள் கட்டிலில் தனித்தனியாக தான் படுப்பார்கள். ஆனாலும் அவளுக்குள் ஒரு பயம், எங்கு கார்த்திக் ஏதாவது சொல்லிவிடுவாரோ என்று. ஏனென்றால் இதற்கு முறை அவன் அப்படியெல்லாம் பேசியிருக்கிறான் அல்லவா என்பது. பின் இறுதியில் இருவரும் தனித்தனியாகவே படுத்து கொண்டனர். கார்த்திக் அவனது பெட்டிலும் கீர்த்தி ஆப்போசிட்டில் இருந்த சோஃபாவிலும் படுத்து தூங்கினார்கள். ஆனால் அவ்வப்போது ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்து கொண்டிருந்தனர். அடிக்கடி இருவருக்குமே ஏதோ ஒரு மிஸ் பண்ண போவது போல் ஒரு உணர்வு இருந்தது. கீர்த்தி கொஞ்சம் வெளிப்படையாகவே அதை காட்டிவிட்டாள். ஆனால் கார்த்திக் அதிகமாக உணர்வுகளை வெளிப்படுத்தவில்லை என்றாலும் அவனுக்கும் உள்ளுக்குள் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுதான் இருக்கிறான். கீர்த்தியை பார்க்காமல் அவன் இப்பொழுது முழுமையாக கீர்த்தியை விரும்புகிறான் என்று தெரிந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வருவது அவனுக்கு சிறிய வருத்தத்தை தான் தருகிறது. பின் அடுத்த நாள் அதிகாலை கார்த்திக் எப்பொழுதும் போல் அவனுடைய ஃப்ளைட்டிற்கு கிளம்பி விட்டான். கீர்த்தி எழுந்து லக்ஷ்மிக்கு உதவி செய்து சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்தாள். கார்த்திக் மெதுவாக அவனுடைய லக்கேஜஸ், அவனுடைய பேக் எல்லாம் எடுத்து ரெடியாகி தயாராகி கொண்டிருந்தான். அதற்குள் எல்லாவற்றையும் பேக் செய்தும் கீழேவும் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டான். லக்ஷ்மியும் சரவணனும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். கார்த்திக் நேராக சமையலறைக்கு தான் சென்றான். பின் கீர்த்தி என்று கூப்பிட்டபடியே சென்றான். அவனும் திரும்பி பார்த்தாள். என்று மட்டும் சொன்னாள். அவளுக்கு ஏனோ மிகவும் வருத்தமாகவே இருந்தது.
பின் கார்த்திக் நான் கிளம்பிட்டேன் என்று கீர்த்தியிடம் சென்று சொன்னான். கீர்த்திக்கு ஏனோ அழுகையே வருவது போல இருந்தது. ஆனாலும் வெளியில் அவள் காட்டிக்கொள்ளவில்லை. அவளின் முகம் மட்டும் சோகமாகவே இருந்தது. கார்த்திக்கு அது புரிந்தும் அவனும் ஏதும் சொல்லிவிட்டால் அவளுக்கு வருத்தமாகிவிடும் என்பதால நீ காலேஜுக்கு போ, நான் சீக்கிரம் வந்துடுவேன் என்று மட்டும் ஆறுதல் கூறி அவன் கிளம்பினான். பின் சில நொடிகள் இருவரிடம் அமைதியாக இருந்தார்கள். பின் அந்த அமைதியும் அவர்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருந்தது. பின் கார்த்திக் தன்னையே அறியாமல் கீர்த்தியின் கையை பிடிக்க நினைத்தான். ஆனால் ஏதோ ஒன்று சரி வேண்டாம் என்று தடுத்துவிட்டான். அவன் கையை பாதியில் நிறுத்தி எடுத்துக்கொண்டான். கீர்த்தியும் அவளது உணர்ச்சிகளை மிகவும் கடினமாகவே அவள் வைத்திருந்தால் அவனிடம் மிகவும் ஓப்பனாக அவளும் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. பின் மிகவும் மனதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தாள் கீர்த்தி. அந்த நேரத்தில் லக்ஷ்மி முதல் முறையாக கார்த்திக்கும் கீர்த்திக்கும் இடையே இருந்த அந்த தனிமையான உரையாடலை பார்த்தாள். அவளுக்கு எதுவும் தெரியவில்லை என்றாலும் அவரது மனம் நிறைந்து போனது. கார்த்திக் ஏதோ கீர்த்தியை கவனிப்பது என்பது போல் லக்ஷ்மியை உணர்ந்து கொண்டாள். என் பையன் மாற ஆரம்பிச்சிட்டான் என்று உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டார். ஆனால் அவள் அதை கவனித்தது என்பது யாருக்கும் தெரியாதது போல் அவரும் மறைத்து கொண்டார். ஏதோ மனதில் ஒரு சிறிய மகிழ்ச்சி. அடுத்த சிறிய நேரத்திற்குள் அனைவரிடமும் விடைபெற்று கார்த்திக் வீட்டிலிருந்து கிளம்பினான் ஏர்போர்ட்டிற்கு. பின் கார்த்திக் வெளியே செல்லும்போது வார்த்தைகளால் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவனது கண்கள் மட்டும் கீர்த்தியிடமே இருந்தது. பார்த்துக்கோ என்று மட்டும் சொல்லி சென்றான். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் கண்டிப்பாக கார்த்திக் அல்லது கீர்த்தியோ ஒருவரிடம் ஒருவர் அவர்களுக்கும் மீறி அவர்கள் அழுது விடுவார்கள் என்பதால் அந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணம் அப்படியே சென்று விட்டது. பின் கீர்த்தி என்ன பண்ணுவது என்று தெரியாமல் அவன் அவளை கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அதை கீர்த்தி நன்றாகவே கவனித்து கீர்த்தியும் அவள் கண்ணெடுக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பின் கார் கண்ணுக்கு தெரியாமல் மறையும் வரை அவள் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் கார்த்திகை பார்த்து. அந்த நாள் அப்படிதான் அவர்களுக்கு ஆரம்பித்தது. கார்த்திக்கும் கிளம்பிவிட்டான். ஏர்போர்ட்டில் ஹரிஷ் ஏற்கனவே வந்து சோனியா மற்றும் அந்த 2 ஜூனியர்ஸுடன் வெயிட் பண்ணி கொண்டிருந்தான் கார்த்திக் வருவதற்காக. அவர்கள் எல்லாம் கொஞ்சம் விரைவாகவே வந்து விட்டனர். பின் ஹரிஷ் கார்த்திகை பார்த்து, என்னடா மச்சி, முகமே சரியில்லையே என்று சொல்லி சிரித்தான். பின் கார்த்திக், ஒன்றும் இல்லடா என்றான். பின் ஒன்றும் இல்லாமல் வீட்டை விட்டு வர புதுசு மாப்பிள்ளை மாதிரி இருக்கியே என்று ஹரிஷ் மீண்டும் அவனை கலாய்த்தான். அப்போது சோனியாவும் அங்கு வந்தாள். அவள் குட் மார்னிங் கைஸ் என்று சிரித்தபடி வந்தாள். ஏனோ அவள் சோனியாவை பார்த்தவுடன் கார்த்திக்கிற்கு நேற்று கீர்த்தி அவனுடன் யார் வருவாள் என்று கேட்டது. பின் அப்படியே தானாக அவனுக்கு கீர்த்தி ஞாபகமே வந்தது. பின் ஹரிஷ் மார்னிங் என்று மட்டும் பதில் சொல்ல கார்த்திக்கும் தலையசைத்தான். ஃப்ளைட்டில் கூட ஹரிஷ் சோனியா இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் கார்த்திக் மட்டும் அடிக்கடி அவனது மொபைலை பார்த்து கொண்டே இருந்தான். பின் என்னடா, யாராவது கால் பண்ணுவாங்களான்னு பார்க்குறியா என்று ஹரிஷ் கீர்த்தியை வைத்து டீஸ் பண்ணுவது போல் கார்த்திகை அப்போது வந்து அடிக்கடி அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தான். என்னதான் இருந்தாலும் கார்த்திக் கீர்த்தியை விட்டு வந்து பிரிந்து வருத்தப்படுகிறான் என்பது ஹரிஷிற்கு நன்றாகவே தெரியும். பின் வேலையை பற்றி தாண்டா என்று கார்த்திக் அதை சொல்லி சமாளித்தான். பின் அங்கு சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் விமானம் மெதுவாக தரையிறங்கியது. வெல்கம் டு சிங்கப்பூர் என்ற அறிவிப்பு கேட்டது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்த கார்த்திக்
ஒழுங்காக நிற்கும் விமானங்கள், கண்ணாடி போல ஜொலிக்கும் ரன்வே எல்லாவற்றையும் பார்த்தான். ஆனால் அவனுடைய மனம் மட்டும் அவனிடம் அதை முழுவதுமாக அனுபவிக்க சொல்லவில்லை. ஏனோ ஒரு பிரிவு அவனை வருத்தி கொண்டிருந்தது. இப்போ கீர்த்தி என்ன பண்ணிட்டு இருப்பாளோ? வரும்போதே ஒரு மாதிரி அழற மாதிரி இருந்தாலே, அவகிட்ட நான் முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லியாவது இருந்திருக்கலாம் என்று அவனுக்கு 1000 எண்ணங்கள் தோன்றியது. பின் ஹரிஷ், வாடா, சிங்கப்பூர் வந்துட்டோம் என்று தோளில் தட்டினான். கார்த்திக் சிரித்துவிட்டு, வாங்க போலாம் என்று எல்லாரையும் அழைத்து கொண்டு சென்றான். பின் அவர்கள் ஒவ்வொருவராக இமிகிரேஷன் முடிந்து ஏர்போர்ட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். பின் வந்த லக்கேஜஸ் எல்லாத்தையும் சரி செய்து கொண்டு அவர்கள் அடுத்த வேலைக்கு சென்றார்கள். வெளியே வந்தவுடன் அங்கே நிறுவனத்தின் டிரைவர் ஒருவர் வந்து காத்திருந்தனர் இவர்களை அழைத்து ஹோட்டலிற்கு செல்வதற்காக. அவர் குட் ஆஃப்டர்நூன் சார் என்று வரவேற்றார். வெளியில் வந்ததும் அவர்கள் ஏறிய கார் ஒரு கருப்பு நிற மெர்சிடஸ் பென்ஸ். சிங்கப்பூரின் அகலமான சாலைகள். கார்த்திக்கிற்கு இதெல்லாம் புதிதல்ல. ஆனால் வந்திருக்க கூட வரும் அனைவருக்கும் இது மிகவும் புதியதுதான். அங்கு ஹார்ன் சத்தம் ஒன்று கூட இல்லாமல் சென்ற வாகனங்கள், பசுமையாக இருந்த மரங்கள் அனைத்தையும் ஹரிஷ், சோனியா மற்றும் டீம் இதையெல்லாம் ரசித்து கொண்டு வந்தனர். பின் ஹரிஷ், டே, இங்கே எல்லாம் நம்ம ஒரு மாதிரி இல்லையே என்றான். சோனியா சிரித்தாள். அதான் இது சிங்கப்பூர் என்று சொல்லி கிண்டலாக பேசினாள். ஆனால் கார்த்திக் மட்டும் இவர்கள் பேசி சிரித்து சந்தோஷமாக இருக்கும் ஜோக்கிற்கு, கமெண்டிற்கு எதுக்குமே அவன் பெரிதாக ஈடு கொடுக்காமலேயே இருந்தான். அவன் கார் ஜன்னல் வழியே வெளியே மட்டுமே பார்த்து கொண்டு வந்திருந்தான். அவனுக்கு ஏனோ அந்த அழகெல்லாம் முழுமையாக ரசிக்க கூட அவனுக்கு தோன்றவில்லை. அது அவனால் முடியவும் இல்லை. பின் டிரைவர் மெதுவாக, சார், இன்னும் 20 மினிட்ஸில் உங்கள் ஹோட்டல் வந்துடும் என்று சொன்னாள். அது கார்த்திக்கிடம்தான் சொன்னார். ஆனால் கார்த்திக் அதை ஏதோ என்பது போல் கேட்டுவிட்டு விட்டுட்டான். பின் அவர்கள் ஒரு வழியாக அவர்கள் இருக்கும் ரூமிற்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் மெரினா பே என்று அருகே இருக்கும் அந்த அழகான பிஸ்னஸ் ஹோட்டலுக்கு தான் வந்தனர். லாபி முழுவதும் வாசனை வீசும் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், அமைதியான ஒரு மெல்லிய மியூசிக், மின்னும் ஒரு சான்லியர், எல்லாமே பிரம்மாண்டமாக இருந்தது அந்த ஹோட்டல். பின் ஹோட்டல் ரிசப்ஷனில் இருந்து, வெல்கம் மிஸ்டர் கார்த்திக் என்று சிரித்தபடி ஒரு ரூம் கீயை கொடுத்தார் ரிசப்ஷனிஸ்ட். அதை பார்த்த ஹரிஷ், மச்சி, ரூம் எல்லாம் செம்மையா இருக்கும் போலையே என்று பெரிய ஆர்வத்துடன் இவர்கள் எல்லாருமே சிங்கப்பூருக்கு சென்று அந்த ரூமிற்கும் சென்று விட்டனர். பின் ரூமை திறந்ததும் ஃப்ளோர் டு சீலிங் கிளாஸ், வெளியே மெரினா பே ஸ்கைலைன், தொலைவில் சிங்கப்பூர் ஃப்ளைஓவர், மற்றொரு பக்கம் மெரினா பே மணல்கள், இரவு விளக்குக்காக காத்திருக்குமே அந்த நகரம். இவை அனைத்தும் அந்த லைட்டில் மிக அழகாக தெரிந்தது. பின் ஹரிஷ் பேச ஆரம்பித்தான். டே, ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என்று கேட்டான். கார்த்திக் சிரித்தான். ஆனால் மொபைலை எடுத்தவன் கேமரா ஓப்பன் பண்ணாமல் கேலரியை தான் ஓப்பன் செய்தான். அதிலும் கீர்த்தியின் ஃபோட்டோ. அவள் சிரித்து கொண்டு தாவணியில் ஒரு போஸ் கொடுப்பது போல் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதை தான் அவன் பார்த்து கொண்டே இருந்தான் சில நொடிகள். பின் அந்த நேரத்தில் அவனுக்கு இந்தியாவில் கீர்த்தி காலேஜ் கேண்டீனில் நண்பர்களுடன் இருந்தாலும் அவள் கவனம் முழுவதும் ஃபோன் மேல்தான் இருந்தது. அவர் இப்போ மெசேஜ் பண்ணுவாரா, இப்போ கால் பண்ணுவாரா, அவர் சொன்னார்ல நான் பேசுவேன்னு, அவன் சொல்லி சென்றது போல் அவள் அதை பார்த்து கொண்டே இருந்தாள். ஆனால் ஒரு மெசேஜ் கூட வரல என்று மனதிலும் நினைத்தாள்.
பின் மீண்டும் இங்கு சிங்கப்பூரில் அன்று ஈவினிங் அனைவரும் மீட்டிங் ஹாலுக்கு சென்றனர். ஆஃபீஸிற்கு மீட்டிங்கும் ஆரம்பமானது. ஆனால் ப்ரெசன்டேஷன் நடந்து கொண்டிருந்த போதும் கார்த்திக் அவனுடைய முழு ப்ரெசன்டேஷன் முடிந்த பின் வந்து மொபைல் ஸ்க்ரீன் மீதே அவன் பார்வை இருந்தது. ஹரிஷ் அதை கவனித்தான். என்னடா என்பது போல் கேட்டான். மீட்டிங் முடிந்தது. கார்த்திக், ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வரணும்டா, அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் என்று சொன்னான். பெண் சோனியா, நைட் மெரினா பே வாக் போலாமா என்று கேட்டாள். ஹரிஷ் உடனே ஷார் என்றான். கார்த்திக் சிறிது நேரம் யோசித்து பெண் சரி வாங்க போலாம் என்று சொன்னான். மெதுவான குளிர்காற்று, டூரிஸ்ட்கள், மியூசிக், அனைவரும் போட்டோ எடுத்து கொண்டிருந்தனர். சோனியா, கார்த்திக் ஒரு ஃபோட்டோ என்று அருகில் நின்றாள். ஃபோட்டோ எடுத்தாள். ஆனால் எடுத்த அடுத்த நிமிடமே கார்த்திக் அவளிடம் இருந்து விலகி கொஞ்சம் தள்ளியே நின்றான். பின் இங்கு கீர்த்தி தூங்கிட்டாளா என்று மனதிலும் நினைத்தான். அவன் ஃபோன் எடுத்தான். கால் பண்ணலாமா வேணாமா என்று சில நொடிகள் யோசித்தான். பின் அவன் ஸ்கிரீனில் கீர்த்தி என்ற பெயர் தெரிந்தது. அவன் கால் பட்டனை அழுத்த போகும் நேரத்தில் தொடரும் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் இருந்தது, உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் கெஸ்ஸையும் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடித்திருந்தால் லைக் செய்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை இந்த கதையை இன்னும் அழகாக கொண்டு செல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.